வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்கின்றேன். இது தமிழகத்தை மையப்படுத்திய ஒரு செய்தி. தமிழகத்தை மையப்படுத்திய ஒரு செய்தி என்றால் உடனடியாக எந்த செய்தியாக இருக்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம். 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார், ஆட்சி பீடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள்? இதுதான் இன்றைய பிரதான கேள்வி. இதற்கான ஆய்வுகளை எடுத்துக்கொண்டு நாம் ஒரு தேடலோடு தான் இந்த காணொளிகளை நாம் தொகுத்து வழங்க இருக்கிறோம். இது முதல் காணொளி. இந்த காணொளியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளில் எந்த கட்சிகள் போட்டியில் முதலிடத்திற்கும் வருவதற்கான தளத்தோடு இருக்கிறார்கள் என்கின்ற கேள்வியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலுக்கு பின் தான் யார் ஆட்சி பீடத்திற்கு வருவார் என்பதை நாம் தெளிவாக எடுத்து வைப்பதற்கான ஒரு களத்தை நம்மால் உருவாக்க முடியும். எங்களுடைய இந்த ஆய்வு கலந்த இந்த காணொளியை தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் தொகுத்து வழங்கக்கூடிய இந்த காணொளியில் யார் ஆட்சி பீடத்திற்கு வந்து விடுவார் என்கின்ற விடயம் மிக தெளிவாகவே உங்களுக்கு எடுத்து வைக்கப்படும். நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு கண்டிப்பாக செயல் வடிவம் காணும் என்பதில் மாற்று கருத்தல்ல. இந்த காணொளிக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு விடயத்தை நினைவூட்டிவிட்டு செல்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்தி. திருச்சியிலே சிறப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு இளைஞர் என்னை எப்படியாவது என்னுடைய சொந்த மண்ணிற்கு அனுப்பிவிடுங்கள் என்று கதறி அழுதார். இந்த கதறி அழுத காட்சி அங்கிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் நெகிழ்ச்சியை உருவாக்கியது. இது சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நான் ஒரு காணொலியை நேற்று வெளியிட்டிருந்தேன். இன்று நமல் ராஜபக்சே அவர்கள் ஒரு அழுத்தமான ஒரு தகவலையும் ஒரு பதிவையும் வைத்திருக்கின்றார். இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வரவேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய கண்ணீர் கதையை நான் கேள்விப்பட்டேன். அந்த இளைஞனை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு இந்த அரசு முயற்சிக்க வேண்டும். அதற்கு ஏதாவது செலவுகள் ஆகிறது என்கின்ற பொழுது அதை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இலங்கையை சார்ந்த ஒரு இளைஞன் இன்னொரு இடத்தில் தன்னுடைய வாழ்வியலுக்காக கெஞ்சக்கூடிய நிலைமை உருவாக்கப்படக்கூடாது என்று நமல் ராஜபக்சே அறிவித்திருக்கிறார். நமல் ராஜபக்சேயின் இந்த அறிவிப்பும் இந்த இளைஞனை குறித்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியும் இன்று ஊடகங்களில் ஒரு முதன்மை இடத்தை பிடித்து அந்த இளைஞனை குறித்த செய்திகளை இன்று பல தளங்களுக்கு அது கொண்டு சென்றிருக்கிறது. நமல் ராஜபக்சேவிற்கு இந்த விடயத்தில் நன்றி சொல்லத்தான் வேண்டும் போல் மனது சொல்கின்றது. இது ஒருபுறம் இருக்க, தமிழக அரசியல் களத்தில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது பார்ப்பீர்கள் என்றால், தொடர்ச்சியாக நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து பெரும்பாலான தோழர்கள் விலகி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே விலகல் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் தினமும் பார்க்க முடியும். நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து 50 பேர் விலகினார்கள், நாம் தமிழர் இயக்கத்தின் நிர்வாகிகள் கூண்டோடு கலைந்தார்கள் என்கின்ற செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலே நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு நடந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை சீமான் அவர்களிடம் வைக்கின்ற பொழுது அவர் தெளிவாக சொல்லிவிடுகின்றார். இவர்களையெல்லாம் நாங்கள் வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தோம், இப்பொழுது அவர்களாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முகத்திரை என்ன என்பதை நீங்கள் சிறிது காலம் பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்று அறிவிக்கின்றார். அதன் அடிப்படையில் வெளியேறிய பலர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்மால் ஊடகத்தில் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இதன் பின்னணியிலிருந்து செயல்படுகின்றவர்கள் யார் என்பதை உங்களுடைய யூகத்திற்கே விட்டுவிடுகிறேன். இதுதான் இப்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திதான் இன்றைய ஊடகங்களில் பிரதானமாக வந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு விடயத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. சீமான் அவர்கள் நேற்று ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லிய வாழ்த்து. நீங்கள் தமிழ் திரையுலகத்தை, இந்தியாவையே தமிழ் திரையுலகத்தின் மூலம் திரும்பி பார்க்க வைத்தவர் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். இதில் நமக்கு உடன்பாடு இல்லை. காரணம், உலக அரங்கையே தன்னுடைய நடிப்பின் மூலம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு கலைஞன் உண்டென்றால்
அது நடிகர் திலகம் என்று அழைக்கப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும்தான். மற்றவர்களுடைய கலையை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. அந்த காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது. கூத்துப்பட்டறையில் அல்லது அவர்கள் நாடக மேடைகளில் நடித்து அனுபவம் பெற்ற அனுபவம் மட்டும்தான். அவர்கள் நாம் இந்த காட்சியை நடிக்க வேண்டும் என்றால் இன்னொரு இடத்திலிருந்து இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு வலையொலிகள் கிடையாது. எனவே அவர்களுடைய சொந்த முயற்சியில்தான் அவர்களுடைய நடிப்புகள் வெளியே வந்தன. அது அவர்கள் சார்ந்த திறன். அந்த திறனில்தான் எகிப்து சிவாஜியை பார்த்து திரும்பி பார்த்தது. 1959 எகிப்தில் நடந்த ஆசிய ஆப்பிரிக்கா கண்டத்தின் சிறந்த நடிகராக சிவாஜி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது வரலாற்று பதிவு. ஆஸ்கார் விருதிற்கு பரிந்துரைக்கப்பட்டது சிவாஜி அவர்கள் நடித்த தெய்வமகன் படம்தான் முதலில் என்பது பதிவு. தொடர்ச்சியாகவே பலர் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பல உயர்தர நடிகர்கள் சிவாஜி என்கின்ற அந்த மனிதர்தான் நடிப்புலகத்தின் வேந்தர் என்பதை ஒத்துக்கொண்டும் அவரால் தான் உலகம் தமிழ் திரையுலகத்தை திரும்பி பார்த்தது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று சீமான் அவர்கள் அந்த கதையை மாற்றி ரஜினிகாந்த் அவர்களால் தான் உலக திரைத்துறை தமிழ் திரையுலகத்தை திரும்பி பார்த்தது என்கின்ற அந்த விடயம் தமிழர்களால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வாக்கு வங்கியை மட்டுமே மையப்படுத்தி ரஜினிகாந்த் அவர்களுக்கு துதி சுமக்கின்றாரா என்கின்ற கேள்வி இங்கு எழும்பிவிடுகிறது. அப்படி என்றால் இங்கு பேசப்படுகின்ற கொள்கை சார்ந்த அரசியல் எல்லாமே வாக்குகளை மட்டுமே மையப்படுத்தி பயணிக்கப்படுகிறதா? இதுதான் எழும்பியிருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியை நாம் தெளிவாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு களத்தில் இருக்கிறோம். அதற்கான ஒரு தளத்தையும் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொருவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது, யார் முதல்வராக வரவேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் நீங்கள் பயணிக்கிறீர்கள், யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்கின்ற கேள்விகளோடு நாம் பலரை சந்திப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறோம். அந்த களத்திலே நாம் உண்மையான தகவல்களை மட்டும்தான் எடுத்து வைக்க இருக்கிறோம். இதில் எல்லளவும் பொய் சார்ந்த விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவதில்லை. என்ன நடக்கும், நாங்கள் எந்த அரசியல் கட்சிகளையும் சார்ந்தவர்கள் அல்ல. என்ன நடக்கும் என்பதை மையப்படுத்திய தகவல்களை அதன் துல்லிய விவரங்களோடு உங்கள் முன்னால் எடுத்து வைக்க இருக்கிறோம். 2026 யார் முதல்வராக நாற்காலியில் உட்காருவார்? இதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக முன்னெழும்பி நிற்கிறது. இதற்கான விடைகளை காண தினமும் எங்களுடைய காணொளிகளை பாருங்கள். அந்த காணொளிகளை மையப்படுத்தி நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் யார் முதல்வராவார் என்கின்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக எடுத்து வைக்கிறோம். நாளை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி இந்த 2026 தேர்தலில் என்ன நிலையை அடையும் என்கின்ற ஒரு ஆய்வு உங்கள் முன்னால் வைக்கப்படும். காத்திருங்கள். இன்னும் பல செய்திகளோடு உங்களை தொடர்ந்து கொண்டே இருப்பேன். நன்றியுடன் என்பா.